நேற்று ஒரு ரெனால்ட் டஸ்டர் காரில் ஸ்டியரிங் மட்டும் இல்லை, காரே ஓவர் வைப்ரேஷன் ஆச்சு. அதனால் வீல் பேலன்சிங் செக் பண்ணலான்னு வீலை கழட்டி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதாவது காரோட டயர் வெளிப்பக்கமாக தெரியறதுக்காக வீல் அப்பில் அடிஷ்னலாக ஒரு மெட்டல் பீஸை போட்டிருந்துருக்காங்க. இதை போடுறதுனால வீல் அப்புக்கும் வீலுக்கும் இடையில ஒரு கேப் உருவாகும். இதனால் வீல் காரை விட்டு கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை போட்டிருக்காங்க. இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் பார்க்குற டாடா செனான் வண்டியிலையும் டயர் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கம்பெனியிலே டிஃபால்ட்டாக கொடுக்கறது இல்லை. அதுக்கு மாறா அந்த வண்டியில் ரிம்மையும் டயரையும் தான் அவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த அடிஷனல் அப்பையும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணலை. இதனால எந்த ஒரு வைப்ரேஷனும் அந்த வண்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சில இடங்களில் இந்த மாதிரியான கஸ்டமைஸாக வீலை வெளியே தெரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு வீல் அப்பை கனெக்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் இதனால் எந்த பயனும் இல்லை. இது இங்கே மட்டும் நடக்கலை. 2020 நான் குவைத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவத்தை நான் பார்த்துருக்கேன். நிறைய கஸ்டமர் தன்னோட காரில் இதை மாட்டி அவசப்பட்டு திரும்பவும் எங்கள் கிட்ட வந்து இதை கலட்டியிருக்காங்க. இப்போ அதோடு இல்லாமல் சாக்கப்சர் மேலே இந்த மாதிரியான அடிஷ்னல் பீஸை மாட்டி கொடுக்குறாங்க. இதனால் காரோட பாடி ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக கஸ்டமர் விரும்பி போடுறாங்க. இதுவும் நாளடைவில் பிரச்சனையை தான் தரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.